மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, அழியும் உலகத்தில் வாழும் இந்த மனிதன் வாழக்கூடிய காலங்கள் மிக மிக குறைவானது. அந்த குறைவான காலத்தில் இந்த மனிதன் உயர்ந்த நடத்தையுடனும் அழகிய பண்பாடுகளோடும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து அதன் விரிவுரையாக, அதன் விளக்க உரையாக நமது உயிரினும் மேலான முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தார். சுவனத்தினுடைய வாழ்வு, மறுமையினுடைய வாழ்வை பார்க்கினும் இந்த உலகத்தின் வாழ்வு என்பது மிக 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 ஆக சொற்பமான காலங்களாகும். எனவே மிக மிக சொற்பமான காலத்தில் வாழ்கிற இவன் ஏதோ அசிங்கமான செயல்பாடுகளோடு, அருவருப்பான தன்மைகளோடு, தீய செயல்களோடு வாழக்கூடாது என்று அல்லாஹ் முடிவெடுத்ததன் விளைவு, நீ இந்த உலகத்தில் உயர்ந்த பண்பாடுகளோடும் உயர்ந்த நடத்தையோடும் நடந்து கொண்டால் மறுமையில் அதற்கான நிரந்தர தங்குமிடமாக சுவனத்தை நான் வைத்திருக்கிறேன் என்ற ரீதியில் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மனிதர்களினுடைய உயிரையும் பொருளையும் சுவனத்துக்கு பகரமாக அல்லாஹ் கிரயம் செய்து கொண்டான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதாவது நீ நன்மை செய்தவனாக, உயர்ந்த பண்பாடுகளோடு நல்ல நடத்தையுடையவனாக இருக்கும் பட்சத்தில் கபரினுடைய வாழ்வை சந்தித்ததற்கு பிறகு மறுமையினுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு பிறகு நீ சுவனவாதியாக மாற்றப்படுவாய் என்று அல்லாஹ் இங்கு சொல்ல வருகிறார். நல்லோர்களே, இந்த அழகிய பண்பாடுகளோடு நல்ல நடத்தையோடு நடக்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு மனிதனுடைய உயர்ந்த நடத்தையும் அழகிய பண்பாடுகளும் அவனை இந்த சமூகத்தில் நற்குண சீலனாக அடையாளப்படுத்தும். அது மட்டுமல்ல, அவனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தீய நடவடிக்கையுடையவர்களாக இருந்தாலும், தீய செயல்கள் கொண்டவர்களாக இருந்தாலும், இவனுடைய அல்லது இவளுடைய ஒரு நல்ல குணத்தின் காரணமாக, உயர்ந்த பண்பாடுகளின் காரணமாக அந்த பெற்றோர்கள் மதிக்கப்படுவர். அவ்வாறு மதிக்கப்படுகிற பெற்றோர்களின் உள்ளத்தில் இப்படியான எண்ணமும் நாளடைவில் வர வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு காலமும் இந்த சமூகம் நம்மை ஒதுக்கி வைத்திருந்தது, நம்முடைய நடத்தை சரியில்லை என்று. அது உண்மைதான், நாம் தீமை செய்கிறோம், எனவே இந்த சமூகம் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கிறது. ஆனால் நாம் தீமை செய்தாலும் நான் பெற்றெடுத்த மகன், நான் பெற்றெடுத்த மகள் இப்படி நன்னடத்தை உடையவளாக, நன்னடத்தை கொண்டவனாக, நற்குண சீலனாக திகழ்வதால் மக்கள் எல்லாம் அவனுடைய பரக்கத்தினால் நம்மையும் பாராட்டுகிறார்களே என்று அவர்கள் நினைத்து காலப்போக்கில் அந்த தீமையான செயல்களை விடுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத், இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத். நிச்சயமாக ஹஸனாத் என்று சொல்லப்படுகிற நற்கர்மங்கள், நல்ல செயல்கள் எல்லாம் உங்களுடைய பாவங்களை அழித்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில், அப்ப நம்மை இப்படி சிலாகிப்பார்கள். யார் பெற்ற பிள்ளையோ தெரியல. சில பேர் தெரிந்தவர்கள் இப்படி சொல்லுவார்கள், தாயும் தகப்பனும் சரியில்லைன்னா கூட பையன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் ஒரு பாராட்டு போய் சேரும் பொழுது, அந்த பாராட்டினுடைய வார்த்தைகள் காதுகளில் விழும் பொழுது மனம் திருந்தி ஒரு நல்ல நிலைக்கு அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகிறது. நாம தெரியாம ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு ஈக்குவல் அல்லது அதை விட அதிகமாக நன்மை செய்து விட்டால் நாம் செய்த பாவம் அழிக்கப்பட்டு விடும். ஆனால் நிறைய பேர் இப்படி நினைப்பாங்க, நான் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறேன்,
நான் சுவனவாதி தான் என்று மறுமை நாளில் அவர் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உன்னிடத்தில் எந்த நன்மையுமே இல்லை, நீ நரகம் போய்விடு என்று சொல்வான். அப்ப இவர் சொல்வார், யா அல்லாஹ், நான் நிறைய நன்மை செஞ்சேன், நிறைய ஹஜ் செஞ்சேன், உம்ரா செஞ்சேன், அதை செஞ்சேன், இது செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன் எல்லாம் செஞ்சப்பா, ஒண்ணும் இல்லை. இப்போ வெறும் சட்டியா இருக்குது, வெறும் பாத்திரமா இருக்குது, ஒண்ணும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை? நான் அனைத்தும் செய்தேனே. நீ நன்மை மட்டுமா செஞ்ச? அதுக்கு ஈக்குவலா பாவம் செஞ்சுட்டியே, அதை விட அதிகமாக பாவம் செய்திருக்கிறாயே. நீ செய்த பாவங்கள் யாவுமே உன்னுடைய நன்மையை கரைத்து அழித்து ஒழித்து விட்டது. வெறும் பாத்திரமாக இருக்கிறாய், நீ சுவனம் செல்வதற்கு தகுதி இல்லை என்று அல்லாஹ் மறுமையில் தீர்ப்பு சொல்வான். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்திலிருந்து பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, தமது மகன் சமூகத்தில் நல்ல நிலைக்கு வரும் பொழுது பெற்றோர்களுக்கு அது ஒரு பெருமை. அந்த பெற்றோர்கள் நல்ல நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நன்மைகள் தீமையை போக்கி விடுகிறது. ஒரு முஃமின் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? எப்படி இருக்கணும்? நல்லோர்களே, என்றைக்குமே பிறருடைய தகுதிகளை நாம் மனந்திருந்து அங்கீகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல பிறருடைய திறமைகளை மனமோந்து பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். சஹாபா பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் உருவாக்கினார்கள். நன்மை செய்தால் அவர்களை அங்கீகரிப்பார்கள், பாராட்டுவார்கள், அவருடைய திறமையை சிலாகித்து பேசுவார்கள். இதோ இருக்கிறாரே அபூ உபைதா, இவர் யார் தெரியுமா? இந்த சமூகத்திலேயே நன்னம்பிக்கையாளர் என்றார்கள். இதோ இருக்கிறாரே உஸ்மான், இப்ராஹீமை பார்க்க பிரியப்படுபவர்கள் அலைஹிஸ்ஸலாம், அவர்களை பார்க்க பிரியப்படுபவர் உஸ்மானை பார்த்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளரா? உண்மையாளரை நீங்கள் காண வேண்டுமா? இதோ இந்த அபூபக்கரை கண்டுகொள்ளுங்கள். எனக்கு பிறகு நபி என்பது இல்லை. அந்த அளவுக்கு நபியாக ஒருவரை அல்லாஹ் அனுப்ப வேண்டும் என்றால் இந்த உமரை அனுப்புவான். அந்த அளவுக்கு தகுதியும் தரமும் இவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் எனக்கு பிறகு நபி என்பதே கிடையாது என்றார்கள். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சஹாபியின் அந்தஸ்தையும் திறமையையும் பெருமானார் புரிந்து அவர்களை பாராட்டி அவர்களுடைய திறமைகளை ஊக்குவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படி இல்லையே சமூகத்தில். நாம பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அல்லது பிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல குணப்பாடுகளை நாம் வாய் திறந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சிந்தனை வர்றதே இல்லை. பிறருடைய திறமை நம்முடைய கண்களுக்கு தெரிந்தால், பிறருடைய உயர்குணம் நமக்கு கண்களுக்கு தெரிந்தால், இவன் என்ன பெருசா சாதிச்சுட்டான் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி கூலி தோண்டி பொறுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்ல வருவது, அவன் அப்படிப்பட்ட ஒரு தன்மை முஃமினிடத்தில் இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவனெல்லாம் என்ன, இவனை விட பெரிய பெரிய திறமையாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை அப்படியே புறந்தள்ளுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபாக்களை, அவர்களது திறமைகளை அல்லாஹ் குர்ஆனில் மனந்திறந்து பாராட்டுகிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அறிமுகம் செய்கிறான். இதோ இந்த முஹம்மத், இவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர். இவரோடு இருக்கக்கூடிய தோழர்கள் யார் தெரியுமா? அவர்களுக்குள் அன்போடு பண்போடு நடக்கக்கூடியவர். ஒவ்வொருவரும் அப்படித்தான் அல்லாஹ் மனந்திறந்து பாராட்டுகிறார். நல்லோர்களே, நம்முடைய வீட்டில் உள்ள ஒரு சிறிய குழந்தை அதை செய்த காரியம் நமக்கு அற்பமாக தெரியலாம். ஆனால் அதை அந்த நேரத்தில் ஊக்குவிப்பதற்கு நாம் மனந்திறந்து பாராட்டணும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு காரியம் செஞ்சுட்டேன், இதை விட இன்னும் அதிகமா செய்யணுமா அப்படின்னு சொல்லி பாராட்டணும். இன்னைக்கு நமக்கு பாராட்டுகிற மனம் இருக்கிறதா? இல்லை. அதான் உண்மை. பாராட்டுகிற மனமோ அல்லது பிறருடைய திறமைகளை வியந்து பேசுகிற எண்ணமோ சுத்தமா கிடையாது. எல்லாம் குளிதோண்டி போதிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். எனவேதான் நற்குணங்கள் என்பது பரவலாக காண முடியாத ஒன்றாக மனித சமூகத்தில் மாறி இருக்கிறது. அதனால யாருமே நற்குணவாதி அல்ல என்று நான் சொல்லவில்லை. நான் பெரும்பான்மையான கருத்தை சொல்ல வரல. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இப்படி சொன்னான், இத்ஹபு இலா ஃபிரௌன இன்னஹு தகா. மூசாவை ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறி விட்டான். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா, அவன் வரம்பு மீறி திரிகிறான். நபியே, உங்களை நபியாக ரசூலாக நான் தேர்வு செய்திருக்கிறேன், உங்களுடைய வேலை என்ன? அவரிடத்தில் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறுகிறான்.
அவன் தன்னை இறைவன் என்று பிரகடனப்படுத்துகிறான். அவனிடத்தில் சென்று என்னை பற்றி சொல்லுங்கள், என்னை பற்றி அச்சமூட்டி செய்யுங்கள். இது மூசாவே செல்லுங்கள், அவன் வரம்பை மீறி இருக்கிறான் என்று அந்த இந்த கருத்தில் அல்லாஹ் சொன்னான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சரியா பேச வராது, சரளமாக பேச வராது, இல்லையா? பேச வராது. ஏன்னு சொன்னா அவர்களுக்கு திக்குவாய். உருதுல லுக்குனத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல திக்குவாயின்னு சொல்லுவாங்க. அந்த பேசும்போது சில பேர் திக்குவாங்க, சில பிள்ளைங்க பார்த்துருப்பீங்க, திக்கி திக்கி பேசுவாங்க. அந்த மாதிரி பேச்சு சரளமா வராது. அவ யோசிக்கிறாங்க, நான் எனக்கு பேச்சே சரியா வராது, யாருல என்னைய போய் அவன்கிட்ட போய் உபதேசம் பண்ண சொல்றீங்க, நான் என்ன உபதேசம் பண்ண முடியும்? நான் என்னோட பேச்சில் தடமாற்றம் இருக்கிறது, திக்குவாய் இருக்கிறது யா அல்லாஹ் என்ற ஒரு கவலையில் ரப்பிடத்தில் இப்படி துஆ செய்தார்கள். கால துஆ செஞ்சாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, யா அல்லாஹ் என் உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக, என் உள்ளத்தை நெஞ்சத்தை விரிவுபடுத்துவாயாக, வயஸ்ஸிர் லி அம்ரி என் காரியத்தை இலகுவாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நீ ஒரு பெரிய பொறுப்பை என் மீது சுமத்தி இருக்கிறாய், ஒரு பெரிய வேலையை என் மீது உத்தரவிட்டு இருக்கிறாய். எனவே அந்த காரியத்தை நான் செய்வதற்கு எனக்கு நீ அதை இலகுவாக்கி வைப்பாயாக. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி என் நாவில் ஒரு முடிச்சு இருக்கிறது, அந்த முடிச்சை நீ அவிழ்ப்பாயாக. ஏன் தெரியுமா? யஃப்கஹு கௌலி நான் சொல்லும் வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக. நானோ திக்குவாயன், தடுமாறி தடுமாறி பேசக்கூடியவன், நீயோ மரணத்தில் செல்ல சொல்லுகிறாய், நான் போய் என்ன பேசுறது? என் நெஞ்சத்தை விரிவுபடுத்து, என் காரியத்தை இலகுவாக்கு, என் நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்திடு, ஏனென்றால் நான் சொல்வது அவனுக்கு புரிய வேண்டும். அது மட்டுமல்ல நான் சொல்ல வர்றது இங்கதான் இருக்குது. வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி, வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி எனக்கு துணை செய்வதற்கு என் குடும்பத்திலிருந்து ஒருவரை கொடு யா அல்லாஹ், எனக்கு சப்போர்ட்டா ஒரு ஆள் அனுப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு மிகப்பெரிய நபி சொல்றாங்க, எனக்கு சப்போர்ட்டா அனுப்பு யா அல்லாஹ். அப்ப யாரு சப்போர்ட்டா வரணுங்கிறதே சொன்னாங்க பாருங்க. யாரு சப்போர்ட்டா, தனக்கு சப்போர்ட்டா வர்றதுக்கு யாரு தகுதி இருக்கு? யார் வரணும்? ஹாரூன் அஹி, என்னுடைய சகோதரர் ஹாரூன் இருக்கிறாரே, அவரை நீ அனுப்பு. ஏனென்றால் அவர் என்னை விட சரளமாக பேசக்கூடியவர். இதான் நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பு. என்னை விட சரளமாக பேச்சாற்றல் உடையவர், நன்றாக பேசக்கூடியவர். உஸ்துது பிஹி அஸ்ரி அவரை கொண்டு என் முதுகை பலப்படுத்து, அதாவது அவரை கொண்டு என்னை பலப்படுத்துவாயாக, பலப்படுத்திடு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, வஷிர்குஹு ஃபீ அம்ரி என் காரியத்தில் அவரை கூட்டாக்கி வைத்து விடு யா அல்லாஹ். அங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம். எனக்கும் பேச தெரியாது, ஆனால் என் சகோதரர் ஹாரூன் நன்றாக பேசக்கூடியவர், நல்ல பேச்சாற்றல் உடையவர் யா அல்லாஹ், அவரை நீ என்னோடு அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல வருவது இதுதான், யா அல்லாஹ் நான் நபியாக இருக்கலாம், ரசூலாக இருக்கலாம், ஓகே என்னை நபியா ஆக்கி இருக்கிற, ரசூல் ஆக்கி இருக்கிற, ஆனாலும் எனக்கு சரியா பேச்சு வராதே, என்னால் சரளமாக பேச முடியாதே, நீ இட்ட கட்டளையை புறந்தள்ளுவதற்கு எனக்கு மனமும் வரவில்லை, நீ என் மீது உத்தரவிட்டு இருக்கிறாய், நான் செய்தே ஆக வேண்டும், இருந்தால் எனக்கு சப்போர்ட் ஆள் வேணும். இன்னொன்று என்ன தெரியுமா? என்னுடைய ஹாரூன் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, சகோதரர் ஹாரூன் அஹிஷ்துது பிஹி அஸ்ரி, அந்த ஹாரூன் சகோதரர் இருக்கிறாரே, அவர் என்னை விட நல்லா பேசுறவர், சரளமா பேசுறவர். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, எனக்கு திக்குவாய், என் சகோதரர் நன்றாக பேசக்கூடியவர் என்று பிறருடைய திறமைகளை, பிறருடைய அந்த உயர்வை எடுத்து சொல்லுகிற அந்த ஒரு மனோநிலை நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு. எனக்கு தான் முடியலைங்க, அந்த நல்ல மனிதர்கள் அவருக்கு முடியும், அதை செய்யுங்க, அவரை வச்சு செய்யுங்க. என்னால் சாத்தியம் இல்லை, அவரால் சாத்தியப்படும், அவரை கொண்டு அந்த காரியத்தை செய்யுங்கள் என்று தன்னிடம் இல்லாத திறமை பிறரிடத்தில் காணும் பொழுது அவர்களை உயர்த்தி பேசி புகழுகிற ஒரு உயர்ந்த மனோநிலை, இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய அருள் நம்மிடம் வருவதற்கு பல தடை கற்கள் இருக்கலாம். அதில் முக்கியமான ஒண்ணு இது, எது?
நம்மிடம் இல்லாத பண்பு அவனிடத்தில் இருக்கிறது, நம்மிடம் இல்லாத நற்குணம் அவனிடத்தில் இருக்கிறது, நம்மிடம் இல்லாத திறமை அவனிடத்தில் இருக்கிறது. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஆக பிறர் என்னை விட அவர் அழகாக பேசுபவர் என்று பிறருடைய தகுதிகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பண்பு என்பது நபிமார்களுக்குரிய ஒரு நற்குணம். நபிமார்களை அல்லாஹ் கொடுத்ததே அந்த நபிமார்களை பார்த்து நம்முடைய வாழ்வை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். அதே வேளையில் பிறருடைய தகுதிகளை பார்த்து மறுப்பது, பிறருடைய திறமைகளை குழிதோண்டி புதைக்கும் விதமாக பேசுவது, இது ஷைத்தானுடைய பண்பு என்று சொல்லுகிறார். பிறருடைய தகுதிகளை பார்த்து பாராட்டுறது நபிமார்கள் பண்பு, பிறருடைய தகுதிகளை திறமைகளை பார்த்து புறந்தள்ளுவது என்பது அது ஷைத்தானுடைய பண்பு. அதற்கும் குர்ஆனினுடைய ஆயத் ஆதாரமாக இருக்கிறது. குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ். நாம் சொன்னோம், யாருக்கு சொன்னோம்? மலக்குமார்களின் பெருங்கூட்டத்துக்கு சொன்னோம், அது ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்றோம். அந்த இப்லீஸும் இருந்தான். இப்லீஸுக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த மலக்குமார்களுக்கு எல்லாம் ஆசிரியர் அவன் தான். அல்லாஹ் அப்படிதான் போட்டிருந்தான். முஅல்லிமுல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு எல்லாம் உஸ்தாதாக இருந்தான். ஷைத்தான் உஸ்தாதா? ஆமாப்பா. அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த பொறுப்பு கொடுத்திருந்தான். அப்ப அல்லாஹ் தஆலா இட்ட உத்தரவு அந்த வானமண்டலத்தில் உள்ள அனைவருக்கும் சாரும், மலக்குமார்களுக்கு மட்டுமல்ல, இந்த இப்லீஸுக்கும் சாரும், ஷைத்தானுக்கும் சாரும். அப்ப எல்லாருமே சுஜூது செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவை கேட்டு ஆதமுக்கு அனைவரும் சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இப்போ இப்லீஸ் கேட்டான், இப்லீஸ் அல்லாஹ் கேட்டான், கால மா மனஅக, எது உன்னை தடுத்தது? அல்லாஹ் தஸ்ஜுத, சுஜூது செய்ய விடாமல், இது அமர்துக்க, என்னுடைய உத்தரவின் பேர், நான் உத்தரவிட்டேன், என்னுடைய உத்தரவை தடுத்தது எது? அனைவரும் சுஜூது செய்தார்களே என்று அல்லாஹ் தஆலா கேட்கும் பொழுது இப்லீஸ் என்ன தெரியுமா சொன்னா? அன கைரும் மின்ஹு خلقتني من نار وخلقته من طين. நான் அவரை விட சிறந்தவன், நான் அவரை விட உயர்ந்தவன். அவருக்கு என்ன பெருசா இருக்குது? அதை விட என்னிடத்தில் இருக்குது பெருசா. என்னிடத்தில் அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அவர் என்ன உயர்ந்தவரா? அவர் என்ன சிறந்தவரா? எல்லா பொருளும் உண்டு. அன கைரும் மின்ஹு, அவனை விட, அவரை விட நான் சிறந்தவன். அது மட்டுமல்ல, இன்னொரு வியாக்கியானத்தை எங்க வச்சான், ஒரு வாதத்தையும் வைத்தான். என்ன வாதம்? خلقتني من نار, என்னை நெருப்பால் படைத்தாய், நெருப்பு உயர்ந்து வளரக்கூடியது. وخلقته من طين, அவரை மண்ணால் படைத்தாய். மண்ணு தான், அது மண்ணோட தான் கிடக்கும், கீழே தான் கிடக்கும். நான் மேல உயர்ந்தவன், நெருப்பு நான் எப்படி அவனுக்கு சுஜூது செய்ய முடியும்? நெருப்பு எப்படி ஒரு மண்ணால் படைக்கப்பட்டவனுக்கு தலைவணங்க முடியும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே வாதம் செஞ்சான். அது எப்படி அல்லாஹ் படைச்ச ஒரு மனுஷனை, அல்லாஹ் தானே படைச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் படைச்சு அப்ப மலக்குமார்கள் சொல்றான், மலக்குகளை எனக்கு சுஜூது செய்யுங்கன்னு சொன்னாலும் அது ஒரு நியாயம் இருக்கு. ஒரு விஷயத்தை விளங்கணும், சும்மா போற போக்கில் கேட்டு போயிடக்கூடாது. நான் உங்களை படைச்சிருக்கிறேன், என்னைய வணங்குங்க, என் காலில் வந்து சுஜூது செய்யுங்கன்னா நியாயமான ஒண்ணு நமக்கு படுது. நம்ம லாஜிக்கா சிந்திச்சா, இன்னும் அல்லாஹ் ஏன் அப்படி சொன்னான்? அல்லாஹ் எப்படி சொல்லலாம்? அப்ப அல்லாஹ்வை ஷிர்க் வைக்க சொல்றானே அப்படின்னு அல்லாஹ்வுக்கே பாடம் நடத்துற பெரிய ஞானவான்கள் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பல பேர் உண்டு. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இங்க அல்லாஹ் என்ன யாரு சொல்றான்னு பார்க்கணுங்க. அவன் மனுஷனுக்கு சுஜூது செய்ய சொன்னாலும் சரி, மரத்துக்கு சுஜூது செய்ய சொன்னாலும் சரி, அல்லது இன்னும் பிற மிருகங்களுக்கு நீ மனிதர்களை சுஜூது செய்யுன்னு சொன்னாலும் சரி, இது யாருடைய ஆர்டர்னு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஞானவான்கள் சொல்லுவார்கள், யாரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அவர்களை கண்ணியப்படுத்துவது இபாதத். வைது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் எல்லாம் சுஜூது செய்யுங்கள். யா அல்லாஹ், உனக்கு நாங்க 1000 சுஜூது செய்வோம், மனுஷனுக்கு நாங்க எப்படி சுஜூது செய்யறது? கேட்ட தொலைஞ்ச, கேட்டதுனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அங்கிருந்து அடிச்சு துரத்தான். இங்க பார், என்னிடத்துல வாதம் பேசக்கூடாது, வியாக்கியானம் பண்ணக்கூடாது,
விளக்கம் சொல்லக்கூடாது, என்னிடத்தில் தஃசீர் பேசக்கூடாது, என்னிடத்தில் பயான் செய்யக்கூடாது. நான் சொன்னதை நீ செய்யணும், அவ்வளவுதான். நான் யாருக்கு சுஜூது செய்ய சொன்னா என்ன, நான் சொன்னதை நீ செய். அன கைரும் மின்ஹு خلقتني من نار وخلقته من طين. இப்படி எல்லாம் இந்த பேசக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, அடிச்சு துரத்தலாம், விரட்டி அடித்தான். காரணம் என்ன? அல்லாஹ்வினுடைய ஒரு உத்தரவை நிராகரித்ததால். உனக்கு நான் சுஜூது செய்வேன், அவருக்கு செய்ய மாட்டேன், நான் உயர்ந்தவன் அவரை விட என்று சொன்னான். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சுஜூது செய்வதன் மூலமாக ஒரு மனிதனை கண்ணியப்படுத்த சொல்லுகிறானே என்றால் ஏன் சொன்னா, உன்னிடத்துல இல்லாத நிறைய விஷயம் அவர்கிட்ட இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதமுக்கு அனைத்து கல்வி ஞானங்களையும் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். அப்ப ஷைத்தானிடத்தில் இல்லாத கல்வி ஞானம் ஆதமிடத்தில் இருக்கிறது, மலக்குமார்களிடத்தில் இல்லாத கல்வி ஞானம் ஆதமிடத்தில் இருக்கிறது. இந்த மனித சமூகத்திடத்திலே அனைத்து ஞானங்களும் இருக்கிறது. எனவே அவரை கண்ணியப்படுத்துங்கள், அவரை மரியாதை செய்யுங்கள். எப்படி மரியாதை? சுஜூது செய்து மரியாதை செய்ய அல்லாஹ் உத்தரவிட்டான். இவன் சொன்னா அவர் என்ன பெரிய 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 திறமைசாலி, நல்ல பெரிய திறமைசாலி. இன்றைக்கு கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, சமூகத்தில் உள்ள திறமையாளர்களை ஊக்குவிக்கணும், சமூகத்தில் உள்ள திறமையாளர்களை அங்கீகரிக்க வேண்டும், சமூகத்தில் உள்ள நன்னடத்தையாளர்களை என்ன செய்யணும், அதை அங்கீகரிக்கணும், மனமோந்து பாராட்டணும், துவா செய்யணும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இன்று மனிதர்களிலே பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். பிறருடைய திறமைகளை பாராட்டுவதும் இல்லை, தம்மை விட சிறந்த மனிதரிடத்தில் பாடம் படிப்பதும் இல்லை. அவன்கிட்ட போய் நான் என்ன தங்க படிக்க முடியும், அவன் என்னை விட பெரிய ஆளா, என்னிடம் இருக்கக்கூடிய திறமையோட அவன் பெரிய திறமை இருக்குதா? முதலில் நம் குடும்பத்திலிருந்து இதை ஆரம்பிக்கணும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உற்றார், நம்முடைய உறவினர்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது சமூகத்தில் உள்ள அந்த மக்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்தார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாமை கேலி பேசினாங்க அந்த சமூகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம். அப்ப அவங்க சொன்ன வார்த்தை எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். ஹூத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னா லனராக ஃபீ ஸபாஹத்தின் வ இன்னா லனظنك மினல் காதிபீன். உம்மை மடமையில் மூழ்கி கிடப்பவராக காணுகிறோம், உம்மை பொய்யரில் ஒருவராக காணுகிறோம். யார் சொன்னது? அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் ஹூத் நபியை பார்த்து சொன்னார்கள், நீ மடமையாளன், நீ பொய்யன் என்று தூற்றினார்கள். ஆனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? என்னைக்குமே யார் நம்மை எந்த வார்த்தையை சொல்லி கொண்டு திட்டுகிறாரோ அதே வார்த்தையை சொல்லி திட்டாம இருக்கிறது தான் ஒரு உயர்ந்த மனிதனுக்குரிய அடையாளம். நம்ம பத்தி ஒரு தப்பா விமர்சனம் பண்றாங்கன்னு வைங்களேன், நாம என்ன செய்யக்கூடாது, அவன்கிட்ட போய் அவனை தப்பா விமர்சனம் செய்யக்கூடாது. அவன் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லுவான், என்னடா முட்டாள் அப்படின்னா நீ தான் முட்டாள் அப்படின்னு, நீ பெரிய பொய்யன், நீ தான் பெரிய பொய்யன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் பெருமானார் இப்படி சொல்லி தரல? உயர்ந்த பண்பு என்ன, நற்குண, அதாவது நம்மை பற்றி ஒருத்தர் விமர்சனம் செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த விமர்சனத்துக்கு நம்ம கமெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்க கூடாது. விமர்சனத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஏனென்று சொன்னால் சமூகத்திலே ஹக்கை, உயர்ந்த குணங்களை அங்கீகரிக்கக்கூடிய மனோநிலை என்பது மனிதர்களிடத்தில் பரவலாக குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் மக்கள் இப்படி கூட நடப்பாங்க, இவனை பத்தி இப்படி திட்டுறாங்களே, ஒரு பதில் கூட சொல்லலையே, ஒரு பதில் கூட அவனை திருப்பி திட்டலையே, இல்லை, அவசியம் இல்லை. ஏன்? அப்ப நாம பதில் சொல்றோம்னு சொன்னா திருப்பி திட்டினா அவனுக்கு நம்ம வித்தியாசம் இல்லாம போயிடும். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா சமூகத்துல இப்படி நடப்பாங்க. அப்ப இவ்வளவு திட்டுறான், இவன் வாய் திறந்து ஒண்ணு கூட பேச மாட்டேங்கிறானே, அப்ப இவன் தப்பு செஞ்சிருக்காண்டா அப்படின்னு நினைப்பான். அப்ப இவன் தப்பு செஞ்சிருக்கிறான், அதனாலதான் வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே வாய் திறந்து பதில் சொல்லிட்டான வைங்கள, அப்ப இப்படி ஒரு கூட்டம் சொல்லும், இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துடைய மனிதரா இருக்கிறார் இவன், அவன் தான் திட்டுறான், அவனுக்கு தான் அறிவு இல்லை, இவனுக்கு எங்க போச்சு அறிவு? ஒரு கவிஞர் சொன்னார் அல்லவா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். இந்த துனியா அப்படித்தான். அதனால அரபியில சொல்லுவாங்க உஸ்குத்து சலாமா, வாய் மூடி இருப்பதுதான் நல்லது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இங்க நான் சொல்ல வருவது
ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து நீ மடமையாளன், நீ பொய்யன் என்று தூற்றினார்கள். ஆனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்றான், யாக்கோபு இது சமூகமே லைஸ பி ஸஃபாஹத்து, நான் மடமையாளன் அல்ல. அதோட முடிச்சுட்டாங்க. என்னைய பார்த்து சொல்ற நீதான்பா மடமையாளன், நீதான் முட்டாள்னு சொல்லல. லைஸ பி ஸஃபாஹத், நான் மடமையாளன் அல்ல. அப்ப என்னைய மடமையாளன் சொல்றியா? நான் சொல்லலையே. நீங்க என்ன மடமையாளன் சொல்றீங்க, நான் மடமையாளன் அல்ல. என்னை பொய்யன்னு சொல்றீங்க, நான் பொய்யன் அல்ல. முடிஞ்சு போச்சு. நாம அந்த இடத்தில் இருந்திருந்தால் அவன் 1 சொன்னா 3 பதில் கொடுத்திருப்போம், அவன் 2 சொன்னா 6 பதில் கொடுத்திருப்போம். கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, உயர்ந்த பண்புகள், உயர்ந்த பண்பாடுகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி தருகிறது. அது மட்டுமல்ல, நிறைய விஷயம் இருக்குது. சொல்லிக்கிட்டு இருந்தா நேரமாயிரும். ஒரு அது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம்னா அந்த வீட்டு வாசலுக்கு நேரா நின்று அனுமதிக்க கூடாது. சிலவாசல் தடை செய்யறாங்க. ஒரு வீட்டுக்கு நேரா போய் நின்றுகிட்டு நான் உள்ள வரலாமான்னு கேட்கறது, வீட்டுக்கு நேரா நின்று சலாம் சொல்றது, வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு வாசல் இருந்து எட்டி பார்க்கிறது, இதெல்லாம் அநாகரிகமான பண்புகள், செயல்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவர் தன் தாயிடத்தில் தன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, அஸ்தஅதினு அலா உம்மி, நான் என் தாயின் வீட்டுக்கு செல்லவிருக்கிறேன், அது தாயிடத்தில் அனுமதி கேட்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி மாஹா ஃபில் பைத், அந்த தாயோடு நான் தான் வசிக்கின்றேன், இருவருக்கும் ஒரே வீடுதான் நாயகமே, நான் உள்ளே செல்லும் போது அனுமதி கேட்க வேண்டுமா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஅதின் அலைஹா, நீ அனுமதி பெற்றுதான் உள்ளே செல்ல வேண்டும். அவர் மறுபடியும் சொன்னார், இன்னி ஹாதிமுஹா, நான் அவளுக்கு பணிவிடை செய்கிறேன், எனவே அடிக்கடி சென்று வர வேண்டி இருக்கிறது நாயகமே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தஅதின் அலைஹா, நீ அனுமதி வாங்கிட்டாம உள்ள போகணும்ட்டாங்க. அவருக்கு என்னன்னு சொன்னா, நானும் உமா ஒரே வீட்டுல தானே இருக்கிறோம், அப்போ நம்ம சும்மா அடிக்கடி போறோம், பணிவிடை செய்கிறோம். அப்ப தாயார் வீட்டுக்கு அடிக்கடி செல்வதாக அனுமதி கேட்க வேண்டுமா? திரும்ப திரும்ப கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே இருந்தாங்க, நீ அனுமதி வாங்கிட்டு தான் போகணும்ட்டார். கடைசியா பெருமானார் சொன்னார்கள், அத்துஹிப்பு அன் தராஹா உலியானா, உன் தாய் நிர்வாணமாக இருப்பதை நீ பார்ப்பாயோ? இல்ல, நான் பார்க்க மாட்டேன் நாயகமே. இல்லை. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஸ்தஅதின் அலைஹா, நீ அனுமதி பெற்றுதானப்பா உள்ளே செல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? யாரும் இல்லை என்பதற்காக அவர்கள் சில மறைவான வேலைகள் செய்து கொண்டிருக்கலாம், உடைகள் முன்பின்னாக இருக்கலாம். அப்ப நம்ம போறோங்கிறதுக்கு அனுமதியாக என்ன செய்யணும்? வீடு திறந்திருக்குது, என் வீடு தான் சொல்லிட்டு உள்ள போயிடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். உங்க வீடு, என் வீடு, யார் வீடா இருந்தாலும் சரி, ஏன் வீடு தானே, ஏன் சம்சாரம் தானே உள்ள இருக்கிறாங்க, ஏன் பிள்ளைங்க தானே உள்ள இருக்கிறாங்க. அட உன் பிள்ளைங்க தான், உன் சம்சாரம் தான், யார் இல்லைன்றது. நீ வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு இஷாரா செய்யணும். அனுமதி என்ன? ஒண்ணு ஞானவான்கள் சொல்லுவாங்க, கனைப்பதன் மூலமாக நீங்கள் வருகிறீர்கள் என்பதை உணர்த்துங்கள். ஒண்ணு. ரெண்டாவது சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். அப்போ வந்துட்டாங்க, அத்தா வந்துட்டாங்க, வாப்பா வந்துட்டாங்க, தாதா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க வீட்டுக்குள்ள உள்ளவங்க. கணியத்திற்குரிய நல்லவர்களே, அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா சலாம் சொல்லி முதல்ல அனுமதி கேளுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசூ வ துஸல்லிமூ அலா அஹ்லிஹா. ஈமான்தாரிகளே, ஒருவரின் வீட்டுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அங்கு சலாம் சொல்லுங்கள், அனுமதி கேளுங்கள். அனுமதி கிடைக்காத வரைக்கும் உள்ளே செல்லாதீர்கள். உள்ளே இருந்து சப்தம் வருகிறது, வைக்கீலலுக்கும் ஃபர்ஜிஉ, நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று உத்தரவு வந்தால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். அதான் உங்களுக்கு நல்லது. அனுமதி கிடைத்தால் உள்ளே செல்லுங்கள். அப்ப எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டு வாசலுக்கு நேரா நின்று கேட்கறது பண்பாடு இல்ல. ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கணும், ஒதுங்கி நின்று சலாம் சொல்லணும். அதற்கு பிறகு அவர் உள்ளே அழைத்தால் செல்வது, இல்லைன்னு சொன்னா வந்தார். இது போலுள்ள நிறைய பண்பாடுகளை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அவைகளை எடுத்து நடப்பவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.